வெறும் 27 ரூபாய்க்கு இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா கம்பெனிஸோட ஷேர்ஸையும் உங்களால வாங்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்ன ப்ரோ, மாருதி சுசுகியோட ஒரு ஷேர் 11,700 rupees. இதுல எப்படி வெறும் 27 ரூபாய்க்கு இத்தனை கம்பெனி ஷேரை வாங்க முடியும்னு கேட்டீங்கன்னா, ETF உடைய பியூட்டியே வந்து அதுதான். ரீசெண்டா மிராய் அசெட் வந்து நிப்டி இவி நியூ ஏஜ் ஆட்டோமோட்டிவ் ETF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ETF வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ETF ஓட மெயின் தீமே என்ன அப்படின்னா, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி பிளஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி பிளஸ் அதுக்கு வந்து டெக்னாலஜிஸ் ப்ரொவைட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் அவங்களுடைய மெயின் திங். ஸோ இதுல மேஜரான ஹோல்டிங்ஸ் யார் யாருன்னா பாத்தீங்கன்னா, மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எல்என்டி, ரிலையன்ஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து டெக்னாலஜில ஜெயிண்டா இருக்காங்களோ அதுலதான் வந்து இந்த ETF மேஜர் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ETF பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 7 months தான் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. பட் அன்பார்ச்சுனேட்டா மார்க்கெட் அந்த டைம்ல கிராஷ் ஆனதுனால இந்த ETF 36 rupeesல இருந்து இப்போ 27 rupeesல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல லாங் டேர்ம்ல நல்ல வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த ETFல மந்த்லி ஒரு 5,000 rupees கிட்ட நீங்க SIP ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 yearsல நல்ல பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ETF அப்படிங்கிறது நார்மலா ஷேர்ஸ் மாதிரி தான் ட்ரேட் ஆகும். ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல EV இந்தியான்னு டைப் பண்ணாலே உங்களால அந்த ஷேர் எடுத்துட முடியும். அதுல நார்மலா ஈக்விட்டி மாதிரி ட்ரேட் ஆகும். இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.